ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ZICARES அப்படிங்கிற ஒரு ஜெல்லோட ப்ராடக்ட் ரிவ்யூ. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், அதே மாதிரி தலையில் வரக்கூடிய டேண்ட்ரஃப், அதே மாதிரி நம்ம இன்க்ரோன் ஹேர்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இது யூஸ் பண்ணலாம். இது 1% சலிசிலிக் ஆசிட் ஜெல். இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லைட்டான ஒரு ஜெல் பேஸிஸில் தான் இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் போட்டோன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். எந்த வகையான பிம்பிளுமே சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையா ஒரு சொல்யூஷன் இது கொடுக்கும். வீட்டில் எப்போவுமே நீங்கள் இந்த க்ரீம் வச்சுக்கலாம். அவ்வளோ யூசஸ் இதில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம்ஸில் கிடைக்கிது. உங்களுக்கு 190 ருபீஸ் இது கிடைக்கிது. ஸோ இது 15 கிராம்ஸுக்கு ஃபஸ்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 20 கிராம் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஜெல் டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு ரொம்ப மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். உங்களுக்கு ஈவன் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக எடுத்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் போகும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் உங்களுக்கு அங்கே பேட்சியாக நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை சின்ன சின்ன பிம்பிள்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா சிலர் மூக்கில் அவ்வளோ பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அவங்க மூஞ்சியில் அந்த மூக்கில் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணும்போது கம்மியாகும். சிலருக்கு ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கும். அதை சுற்றி லைட்டாக அந்த ஒயிட்டாக ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கூட போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோஸ் நிறைய பேத்துக்கு வெளியே தெரியாது, உத்து பார்த்தா அவ்வளோ ஒரு நல்ல அசிங்கமாக இருக்கும். ஸோ அவங்க இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ளேக்கியாக தலையில் இருக்கும், வெள்ளையாக, இல்லை சொரிஞ்சா அந்த இடத்துல ஒரு மாதிரி வெள்ளையாக வரும். ஸோ அவங்களும் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு குளிக்கலாம். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இன்க்ரோன் ஹேருக்கு நிறைய பேர் ரெமடி கேட்குறாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கெரட்டோசிஸ் பெலாரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்குள்ளேருந்து ஒரு ஹேர் வெளியே வருது அப்படின்னா ஒரு சில இடத்துல அது வராமல் அப்படியே உள்ளேயே மடங்கி ஒரு சின்ன பிம்பிள் மாதிரி நமக்கு வந்துடும். அது ஒரு இந்த கெரட்டோசிஸ் பெலாரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் ஒரு டாட் மாதிரி இதாகும், அது ஒரு பிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளமுக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு அந்த ஹேர் வெளியே வரக்கு ஆரம்பிக்கும். ஸோ இது அப்பேற்பட்ட ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிம்பிள்ஸுக்கும் ஒயிட் ஹெட்ஸுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கின் ரெட்னஸ், அந்த இடத்துல ஒரு பிம்பிள், அந்த ஹேரை முளைக்காதனால அந்த இடத்துல ஒரு பிம்பிள், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். சிலருக்கு நிறையா பேர் இந்த ரேசரில் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ட்ராம்ஸில், இல்லை தைஸில், இல்லை லெக்ஸில் எல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்ஸில் கூட நான் சிலருக்கு பார்த்துருக்கேன் இந்த ப்ராப்ளம் வரும். பிகாஸ் ரேசர் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.